பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான அணுதின ஜெப வேலைக்கு நேராக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் அணுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரைக்குள்ள வசனத்தை அடிப்படையாக வைத்து நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, தேவரீர் எங்களை பார்த்து இனி நீ கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமலும், பாழான தேசம் என்று எண்ணப்படாமலும், நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் சொல்லப்படும் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் வாழ்க்கைப்படுகிறவர்களாக, எங்களுடைய வாழ்க்கை பட்டுப்போகிறதாக அல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய பிரியத்தின்படி ஆண்டவரே ரூத்தினுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கினது போல, யாக்கோபினுடைய வாழ்க்கையை இஸ்ரவேலாக பூத்து குலுங்கச் செய்தது போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் மேலே நீர் பிரியமாயிருந்து, எங்களுடைய நடக்கையின் மேலே பிரியமாயிருந்து, எங்களுடைய போக்கும் வரத்தும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். நாங்கள் கைவிடப்பட்ட நிலைமையிலும் பாழான நிலைமையிலும் நாங்கள் இராதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் வாழ்க்கைப்பட்டவர்களைப் போல ஆசீர்வாதமாக இருக்க அனுகிரகம் செய்யும். 5வது வசனத்திலே பார்க்கிறோம், விவாகம் பண்ணுவார்கள், மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். மணவாளன் மணவாட்டியின் மேலே மகிழ்ச்சியாய் இருப்பது போல ஆண்டவரே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே உம்முடைய மகிழ்ச்சியினாலும் உம்முடைய பிரியத்தினாலும் நாங்கள் அமெரிக்கையாய் சமாதானமாய் விளங்க ஆண்டவர் நித்தமும் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். 7வது வசனத்தின் பிரகாரம் அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையின் உள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்ட பிரகாரம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, 10வது வசனத்திலும் பார்க்கிறோம், என் ஜனத்துக்கு வழியை செவப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். இதோ உன் தேவன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாக வருகிறது என்று சொல்லுங்கள் என்று 11வது வசனத்திலே சியோன் குமாரத்திக்கு சொன்னது போல ஆண்டவரே துயரப்பட்டவர்களுக்கு, வேதனைப்பட்டவர்களுக்கு, வருத்தப்படுகிறவர்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் பிரதிபலனை கட்டளையிடுவீராக, பலனை கட்டளையிடுவீராக, மகிழ்ச்சியை கட்டளையிடுவீராக, உம்முடைய பிரியத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே. ஆமேன். God bless you.